வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போது லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இதில் அப்ளை பண்ணுறதுக்காக இப்போ கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு பார்க்கலாம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் போடும்போது பார்க்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். இதை இப்போது அரைச்சிட்டு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், மிளகு பொடி. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதில் 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டோட பொடிகளெல்லாம் சேர்த்து நல்லா விரைவி வச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது லெக் பீஸை இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். எல்லா பீஸையும் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். லெக் பீஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். க்ரீன் சிக்கன் பொரிக்கிறதுக்காக கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேக விட்டு தான் திருப்பணும். நம்ம உடனே திருப்பி போட்டால் மசாலெலாம் கலண்டுரும். அதனால் 1 நிமிஷம் வேக விட்டு திருப்பி போடலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரு லெக் பீஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷமாவது ஆகும். அந்தளவுக்கு நம்ம பொரிச்சுக்கணும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன் சிக்கன் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே அளவுகளோட செய்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.